ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் கரிகாலன். சென்னையில் கரிகாலன் கட்டின கல்லணையில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வர்ற பிளானே இல்லை. பட் வந்து கூகுளில் அப்படியே பார்க்கும்போது கரிகாலனோட கல்லணை வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது சர்ச் பண்ணி பார்க்கும்போதே அப்படி மிரண்டுட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், நமக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மி, வரலாறு தெரியல. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக இங்கே என்னென்ன இருக்குது, எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு போகலாமா? ஒரு நல்ல லாங் டிரைவுக்கு, ஒரு கார் ட்ரிப்புக்கு காரோட கண்டிஷனும் ரோடும் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நம்ம போகக்கூடிய இடங்கள், நம்ம பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா அமைஞ்சிருந்தா அது ரொம்பவே ஒரு லக்கியான ட்ரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரும் திருச்சிக்கு நடுவில் இருக்கிற கரிகாலன் டேம் கல்லணைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது சரியாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு ஒரு க்ரீன் கார்பெட் விரிச்ச மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு வழித்தடமாக தான் இருந்துச்சு. எல்லாமே நெல் வயல்களாக இருந்துச்சு. நிறைய விவசாயிகளை பார்த்தோம். இந்த அழகான சீனரிஸ் கூடவே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் போக போகிறோம். நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்த டேம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த டேம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிறப்புகளும் பெருமைக்கும் உரியதாக இருந்துச்சு. என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கரிகாலன் இதை கட்டிட்டாரு. இந்தியாவோட முதல் டேமும் இது தான், உலகத்திலே 4வது டேமும் இது தான். எவ்வளோ பெருமைக்குரிய டேம் பாருங்க. நமக்கு கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் இத்தனை நாள் போய் பார்க்காம இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த டேமுக்கு வந்திருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி, கரூர் வழியாக வரும்போதே எங்கேயுமே தண்ணி இல்லை, எந்த ஆற்றுலையும் தண்ணி இல்லை, வறண்டு தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், காவிரி ஆற்றுல இந்த டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ டெக்னிக்கலாக அந்த காலத்தில் யோசித்து இந்த ஸ்பாட்டில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அணைக்கட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றை 4 டிவைட் பண்ணுது. அதாவது 4 ஆறுகளாக பிரியுது. கொள்ளிடம், வெண்ணாறு, காவிரி ஆறு, புது ஆறு, அந்த மாதிரி வந்து 4 பிரியுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டேம் ஷட்டரில் பயங்கரமாக தண்ணி இருக்கும், சில டேம் ஷட்டரில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. ஸோ இவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டேமை வந்து திருப்பிருக்காதான் அந்த காலத்திலே கரிகாலன் யோசிச்சிருக்காரு. இவ்வளோ சிறப்புக்கு காரணம் இவர் தாங்க, த கிரேட் கரிகாலன். இவருக்குன்னு வந்து இவர் நினைவூட்டுற வகையில், இவரோட வரலாறு சொல்கிற வகையில் ஒரு சின்ன மணிமண்டபமும் அங்கே கட்டியிருக்காங்க. வாங்க அதுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த டேம் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியிலலாம் குளிக்கலாம். ஈவினிங் டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிட்ஸ் பார்க்கே வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட ரைட்ஸ் இருந்துச்சு. இது எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு இது செம்ம பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணுங்க. அதாவது எந்த ரைட்ஸ் எடுத்தாலுமே வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸும் அப்படிதான். எதுவுமே வந்து 30 ரூபாய்க்கு மேலே இல்லை. எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில், அதுவும் இத்தனை பேர் வர ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் இவ்வளோ கம்மியாக அவங்க கொடுக்குறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இங்கே இருந்த மக்களும் அப்படி தான் இருக்காங்க, ரொம்பவே வெள்ளந்தியாக இருக்காங்க, நல்லா பழகினாங்க. நீங்கள் திருச்சி தஞ்சாவூர் பக்கம் ஒரு ட்ரிப்பு வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஒரு ஃபுல் டே ட்ரிப்பாக இந்த கல்லணை டேம்க்கே நீங்கள் வரலாம். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றியும் தமிழர்களோட வரலாற்றை பற்றியும் இனிமேல் தான் நம்ம வந்து புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, ஆச்சரியப்படுத்துச்சுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் தமிழர்களோட வரலாற்றில் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஊர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட நெல் களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. வீணை பிறந்த ஊரும் இதுதான். இன்னமும் இங்கே நிறைய இடத்துல வீணை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் டான்சிங் டால், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, இந்த மாதிரி தஞ்சாவூரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தஞ்சாவூர் கோயில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நேரில் போகும்போதும் தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரானோடனே அந்த கோயிலோட அந்த ஹைட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருந்தால் இப்படி தெரியும்னு பாருங்கள். ஸோ பக்கத்தில் நெருங்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, வியப்பாகவும் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிறைய புரியாத புதிரான விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷனும். இவ்வளோ பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன் வெறும் 6 வருஷத்தில் கட்டியிருக்காங்க. அதாவது 1003 1009 முதலாம் ராஜராஜ சோழன் இதை கட்டியிருக்காரு. கோயிலை சுற்றியுமே பெரிய அளவில் அகழிகள் கட்டப்பட்டு இருந்துச்சு. எதுக்காகனா அந்த காலத்தில் உள்ள நிறைய செல்வங்கள் இருந்ததாக நம்பப்படுது. அதோட சேஃப்டி பர்பஸ்க்காகவும் கோயிலோட சேஃப்டிக்காகவும் இதில் தண்ணி நிரப்பி முதலைகள் விட்டுருந்ததா சொல்கிறாங்க. கோயிலில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம மெயின் டெம்பிளுக்கு போக முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மராட்டா கேட் அப்படிங்கிற இடத்த தாண்டி தான் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஆஃப் காம்பவுண்ட் வால் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாச்சுலாம் சான்ஸே இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரு 20 அடி 30 அடி ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த கோபுரமே இவ்வளோ ஹைட்னா உள்ளே இருக்கிற மெயின் டெம்பிள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 அடி உயரம் இருக்குது. அதுவும் சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிமெண்ட்டோ கலவையோ எதுவுமே கிடையாது. அப்படியே வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அந்த பசில் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டோனும் அடுக்கியிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் ஆகி இன்னும் அப்படியே இருக்குது பாருங்களேன்.
இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கோடிக்கணக்கான தமிழ் வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற ஒரு எழுத்து நம்ம பண்ணணுன்னாலே ஒரு நாள் ஆகும். அப்போ இது எந்த அளவுக்கு அவங்க வந்து நுணுக்கமாக இதை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா கோயிலோட சொத்துக்களும் செல்வங்களும் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. கூடவே நெல்கதிகளோட விதைகள் வந்து நிறைய இந்த கோயிலில் வச்சுருந்தாங்களாம் மூட்டை மூட்டையாக. ஸோ அந்தந்த டைம் வரும்போது மக்களுக்கு எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரியான பாரம்பரியமான விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தென்படும் நிறைய வந்து தமிழ் லெட்டர்ஸில் வந்து அப்படியே வந்து செதுக்கியிருப்பாங்க. இது கோயில் ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம எங்கே திரும்பினாலும் வந்து தமிழ் லெட்டர்ஸை பார்க்க முடியும். நம்மளால் படிக்க முடியல, ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு தமிழ் லெட்டர்ஸ். ஸோ இருந்தாலும் இது படிக்க தெரிஞ்சால் நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடியும். இந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி சிலைன்னு சொல்கிறாங்க. இதை கட்டினது பார்த்திங்கன்னா நாயக்கர் அவங்கள தான் கட்டியிருக்காங்க. ராஜராஜ சோழனும் ஒரு நந்தி கட்டியிருக்காரு, பட் அது வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது இதோட கொஞ்சம் சின்னது தான். இந்த ஏரியாலேயே ஒரு கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களாக இருந்துச்சு. நம்மளால் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கட்டிடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி நிறைய ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஜிப்ட் மன்னர்கள் கூட இவங்க நிறைய வந்து வர்த்தக ரீதியாக தொடர்பு நிறைய இருந்திருக்கு. ஸோ எஜிப்ட் அந்த பிரமிடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனையும் இவங்க வந்து ரிஃபரன்ஸ்க்கு எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன்லேயே வந்து ஒரு பாத் டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன பர்பஸுக்கு கட்டியிருக்காங்கன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிறதுக்கான அந்த ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரே கல்லில் செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே சான்ஸே இல்லை. இதுக்கு எந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாத அந்த டைம்லேயே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இதை பற்றி லட்ச வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனாலும் உள்ளறிக்குது தமிழர்களோட வரலாறு. எத்தனாயிரம் வருஷம்னே சொல்ல முடியாது. வேர்ல்ட்லேயே வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் வந்து தமிழர்கள் தான். அப்படியே அது நடக்கும்போது இந்த மாதிரி ஸ்பாட்டில் வரும்போது புல்லரிக்குது. இப்போ தமிழில் இவங்க செதுக்குன்னு அந்த ஒரு லெட்ரு, இந்த ஒரு லெட்ரு நம்ம செதுக்குறது ஒரு நாள் ஆகும். கோடிக்கணக்கான லெட்டர்ஸ் இருக்குது. இதை சுற்றி இந்த டெம்பிள் சுற்றி கோடிக்கணக்கான தமிழ் லெட்டர்ஸ். சான்ஸே ரொம்ப ஒரு ப்ரௌடான ஃபீலாக தான் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இந்த ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நம்ம வுட்டில் தான் பார்த்துருப்போம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லுலேயே செதுக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஆர்கிடெக்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாதப்போ இந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது இப்பவும் தலைநிமிர்ந்து நிற்குதுன்னா அது தமிழர்களோட வரலாற்றில் எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். அந்தளவுக்கு நம்ம தமிழர்களோட பாரம்பரியமும் இருந்திருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் போக போகிறோம். தஞ்சாவூர்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நெல்கதிர்கள் பார்த்திங்கன்னா அங்கே தான் அதிகமாக வந்து தமிழ்நாட்டிலே விளையுது. பொன் விளையிற பூமின்னு கூட சொல்லுவாங்க.
அதுபோக தஞ்சாவூர்னு சொன்னாலே நமக்கு தஞ்சை பெரிய கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஊருக்குள்ளே என்ட்ராகும் போதே கம்பீரமாக நிற்கிறத எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரபோஜி மன்னர் என்று அழைக்கக்கூடிய சர்ஃபோஜி டூ போன்ஸ்லே அப்படிங்கிற கிங்கோட பேலஸ் தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் கூட இன்னமும் இருக்குது. அங்கே இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ், நிறைய நந்தி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இவர் 17ஆம் நூற்றாண்டில் நிறையா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மன்னர் வாழ்ந்த பேலஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னமும் அவர் வாரிசுகள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய காலத்து பில்டிங் பார்க்க முடியுது. எல்லாமே வந்து பேலஸ் லுக்கில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பல தரப்பான மன்னர்கள் இங்கே வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க, வாழ்ந்துருக்காங்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அத்தாட்சியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெயின் சிட்டிக்குள்ளே தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேலஸும் இருக்குது. இதுதான் அந்த பேலஸோட என்ட்ரன்ஸு. பேலஸோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்பீரமான பில்லர்கள்லாம் வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கலர்லாம் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக மைன்யூட்டாக வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வே டு தர்பார் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரோ மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து அதுதான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்து மன்னர்கள்லாம் உட்காந்து அந்த டிஸ்கஷன்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பேலஸில் இருக்க எல்லாமே கொஞ்சம் நிறையவே அழிஞ்சிருந்துச்சு. தானாக அழிஞ்சதும் இருக்குது, நம்ம மக்களால் அழிக்கப்பட்டதும் இருக்குது. நிறைய ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, நிறையா நேம்ஸில் எழுதி வச்சுருந்தாங்க. பாருங்கள், உள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வளாகத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற அதே டிசைனில் வந்து சின்னதாக ஒரு கோயில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மன்னர் தான் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதையே தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த தர்பார் ஹால். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லட்சக்கணக்கான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இது. இங்கே தான் வந்து அந்த மீட்டிங்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளோரிங் ஆகட்டும், அந்த பில்லர்ஸ் ஆகட்டும், அந்த உள்ளே இருக்க சின்ன சின்ன டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்து உதிர்ந்துருச்சு. அதை ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. ரெண்டாவது அங்கே யாருமே ஸ்ட்ரிக்டாக யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லா பில்லர்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ்ஸு, எல்லாம் பென்சில் காம்பஸ் வச்சு கிறுக்கியிருப்பாங்க போல் தெரியுது. ஃபுல்லாக நேம் எழுதி வச்சுருந்தாங்க. அருமை தெரியல, அப்படி தான் சொல்லணும். வேறு என்ன சொல்கிறதுங்க. கவர்மெண்ட்டும் இதை மெயின்டைன் பண்ணல, மக்களும் இதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. அதனால தான் வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. சரி, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு அதை விட்டு வச்சுருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மன்னரோட வாரிசுகள் இன்னும் இந்த பேலஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு போர்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போகும். அங்கே வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த பேலஸில் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸில் அந்த மன்னர் யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இன்னமும் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம்.
உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆன்டிக்கான ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பூரிப்பாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த மன்னர்கள் வந்து உட்காந்துருந்த சேர்ஸ் அண்ட் அவங்க குழந்தைங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க கிச்சனில் வச்சுருந்த ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு. இந்த குழந்தை வைக்கிற அந்த தொட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று, இந்த ஃப்ளோரும் சரி இந்த பேலஸும் சரி 0% மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு சுத்தமாக புரியல. இருந்தும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் வாங்குகிறாங்க. ஆனாலும் வந்து இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாருமே முன் வரலன்னு நினைக்கிறேன். அப்படி அப்படியே கிடக்குதுங்க. ஒரு பழைய வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் பார்க்குறக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, நம்ம வரலாறு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈகராக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளர்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட இப்போ டைமண்ட்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சப்போ பார்த்துருந்துருக்காங்க. இன்றைக்கி வேணால் அது ஒரு சாதாரணமாக பொருளாக இருக்கலாம். பட் அன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மதிக்கத்தக்க ஒரு பொருளாக தான் பார்த்துருக்காங்க. ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் சர்வசாதாரணமாக இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னமும் அப்படியே வச்சுருக்காங்க. நிறையா அழிஞ்சிருச்சு. அவங்களால எவ்வளோ பராமரிக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே 300 வருஷம் வரலாறு இருக்குது. 17th சென்ச்சுரியில் யூஸ் பண்ண அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு பேர் எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. அதாவது மன்னர் உட்காந்துருக்கிறப்போ பக்கத்தில் ஆளுகள் நின்று விசிறி விடுவாங்க. உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பார்ட் 1 இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் இந்த பேலஸில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருக்கான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய திமிங்கலத்தோட எலும்புக்கூடுகள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் சிற்பக்கலைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவிலே பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு.
மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம். வேளாங்கண்ணின்னு சொன்னாலே நம்ம மனசில் ஃபஸ்ட்டு உதிக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் டேஸில் அதுவும் உச்சி வெயிலில் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போவே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. என்னோட இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது இவ்வளோ வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இது வந்து க்ரௌடே கிடையாது, இன்னும் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஒரு பெரிய திருவிழா வரப்போகுதுங்களாம். அப்போ இந்த ரோட்டில் இருக்கிற அந்த ஒரு இன்ச்சு கூட கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல் க்ரௌடடாக திக் க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த க்ரௌடே நம்மளால் நம்ம ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த க்ரௌடில் என்ன மாதிரி இருக்குங்க, சான்ஸே இல்லை. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது டூர் வந்த ஞாபகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து சுற்றி இருக்கோம். இப்போது 20 வருஷம் கழித்து வந்து பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் க்ரௌடு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய வழிகள் செஞ்சு வச்சுருந்தாங்க, நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி பேத்வேலாம் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த திருவிழாக்காக தான் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜீசஸோட ஸ்டாச்சு தான் நான் சொன்னேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் டூர் வரும் முதல்ல இல்லை, இது இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு. வேளாங்கண்ணியில் வந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த ஸ்டாச்சு தெரியுது, அந்தளவுக்கு ஹைட்டாக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆர்கிடெக்ட் செம்மையாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டோரி வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ உட்காந்து ரிலாக்ஸாக படித்தோம்னா எல்லா வரலாறையும் தெரிஞ்சுக்க முடியும்.
இது பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு சர்ச்சு. இது மேல் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு வழி பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு ஸ்பாட் வச்சுருந்தாங்க. அடிக்கிற வெயிலில் மேலே வந்து ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மேலே ஏறி போய் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்னென்னு சொல்கிறேன், பாருங்கள் வீடியோவை. நார்மலான ஸ்டெப்ஸில் ஏறி வரைக்கும் நமக்கு இவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு அதுவும் மணலில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. பிரார்த்தனைக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச் தான். பீச்சுன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து சீ ஃபுட்ஸ்லாம் நிறையா அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறையா விஷயங்களும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸும் கிடச்சிது. ஸோ வந்து பீச்சில் வந்து அந்த ஈவினிங் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு அது. நம்ம பையலுக்கு எங்கே போனாலும் ஏதோ ஒன்று கிடச்சிருது. அதேமாரி பீச்சில் இங்கே வந்து விளாடும் போதும் ஒரு மீனை பிடிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு மத்தி மீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இறந்து தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இவனுக்குன்னு கையில் அது மாட்டிருச்சு. அது போக நிறையா நண்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அகைன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் முஸ்தஃபா வ்ளாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் மீட் பண்ணுவோம்.